இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தூதர் புனித பர்த்தலேமியு என்பவருடைய விழாவைத்தான் கொண்டாடுகிறது. இயேசுவனுடைய 12 திருத்தூதர்களில் மிக முக்கியமானவராக கருதப்படுபவர் தான் இந்த திருத்தூதர் பர்த்தலேமியு. ஆனால் விவிலியத்தில் யோவான் நற்செய்தியில் 1வது அதிகாரம் 21வது அதிகாரம் 2 மட்டுமே இவருடைய பெயர் நத்தானியேல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்ற 3 ஒப்புமை நற்செய்திகளிலும் திருத்தூதர்களுடைய பட்டியலில் மட்டும்தான் இவருடைய பெயர் இருக்கிறது. மற்ற இடங்களில் இவருக்கான எந்த குறிப்பும் இல்லை. யோவான் நற்செய்தியில் மட்டுமே இவர் நத்தானியேல் என்று குறிப்பிடப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இவர் பிறந்தது கலிலேயாவில் உள்ள கானாவூர் என்கிற ஒரு கிராமத்தில் தான். இவர் திருத்தூதர் பிலிப்புவுக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பராக இருந்தார் என்றும், யூத சட்டங்களை கற்று தேர்ந்தவராக இருந்தாலும் திருத்தூதர் பிலிப்பால் இயேசுவுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பிலிப்பு நத்தானியேலிடத்தில் நாங்கள் மெசியாவை கண்டோம், மறைநூல்களிலும் அல்லது இறைவாக்கினர்களும் உரைத்த அவரை நாங்கள் கண்டோம் என்று சொல்லுகிற நேரத்தில் அவர் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ அப்படி என்று ஒரு முற்சார்பு எண்ணத்தோடு நாசரேத்தில் என்ன நல்லது நடக்கப் போகிறது அல்லது அந்த ஊர்லேருந்து என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையோடு தான் பிலிப்பிடத்தில் அவர் சொன்ன செய்தியை கேட்கிறார். ஆனால் அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பிலிப்பு பர்த்தலேமியுவை இயேசுவிடத்தில் அழைத்து சென்ற நேரத்தில் அவரை கண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருத்தூதர் பர்த்தலேமியுவை பார்த்து இவர் ஒரு நல்ல இஸ்ராயலர், கள்ளம் கபடற்றவர் அப்படி என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, முற்சார்பு எண்ணத்தோடு சந்தேகத்தோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த திருத்தூதர் பர்த்தலேமியு ஆண்டவரை கண்ட உடனேயே, ரபி, நீரே இறைமகன், நீரே இஸ்ரேலினுடைய அரசர் அப்படி என்று தன்னுடைய விசுவாச அறிக்கையை இன்றைக்கு அறிக்கையிடுகிறார். அன்புமிக்கவர்களே, முற்சார்பு எண்ணங்களோடும் சந்தேகத்தோடும் மீட்பரை அணுகிய திருத்தூதர் பர்த்தலேமியு ஆண்டவருடைய அந்த ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய அந்த ஒரு பார்வை இவற்றால் முற்றிலும் மாறியவராய், நீரே இறைமகன், நீரே இஸ்ரேலினுடைய அரசர் என்று சொல்லுகிற அளவுக்கு மனம் மாற்றம் அடைந்தவராய் இன்றைக்கு நம்ம நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவோடு வாழ்ந்து இயேசுவினுடைய இன்ப துன்பங்களில் பங்கு பெற்று கடைசியில் சிலுவை மரணத்திற்கு பிறகும் உயிர்ப்புக்கு பிறகும் பெந்தகோஸ்தே விழாவிற்கு பிறகும் திருத்தூதர் பர்த்தலேமியு அர்மேனிய நாட்டில் இவர் உயிரோடு தோல் உரிக்கப்பட்டு சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டார். இயேசுவுக்காக மறை சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டார் என்றும் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நரம்பியல் நோய் உள்ளவர்களுடைய ஒரு பாதுகாவலராகவும் அதே நேரத்தில் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுடைய பாதுகாவலராகவும் இருக்கிறார். நமது குடும்பங்களில் நரம்பியல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் அல்லது தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் திருத்தூதர் பர்த்தலேமியுடத்தில் நம்ம பரிந்துரையை ஜெபிக்கிற பொழுது இறைவனிடத்தில் ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்று தருவார். அன்புமிக்கவர்களே, நாம் கொண்டாடும் இன்றைய திருத்தூதர் பர்த்தலேமியு அவருடைய வாழ்க்கையிலிருந்து என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படி என்று சிந்தித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். புதிதாக சிற்பக்கலையை கற்றுக்கொள்ள விரும்பிய இருவர் அந்த சிற்பக்கலை நிபுணரிடம் வருகிறார்கள். அவர்கள் இருவரையுமே சிற்பக்கூடத்திற்கு அழைத்து சென்று அங்கே பல்வேறு சிற்பங்கள் வெடிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த கற்களை அவரிடத்தில் காண்பிக்கிறார். ஒரு 7 அடி இருக்கும் அந்த கல்லை காண்பித்து இருவரிடமும், இங்கே நீங்கள் என்ன காணுகிறீர்கள் என்று கேட்கிற நேரத்தில் அவசரமாக அந்த இருவரில் ஒருவர் சொன்னார், இங்கே ஒரு கல்லை நான் பார்க்கிறேன். மற்ற ஒரு மாணவர் அந்த சிற்பி இடத்துல சொன்னாராம், ஐயா, நீண்ட நாட்களாக 6 அடியில் ஒரு போர் வீரனை நான் சிற்பம் செதுக்க வேண்டும் என்கிற ஆவல் என்னிடத்தில் இருக்கிறது. இங்கே நான் ஒரு 6 அடி வலிமை மிகுந்த போர் வீரனை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, மற்றவருடைய பார்வையில் வெறும் கல்லாக தெரிந்த அந்த கல்லின் உள்ளே ஒரு சிற்பம் இருப்பதையும் ஒரு போர்வீரன் இருப்பதையும் ஒரு சிற்பி கண்டுகொண்டதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் சாமுவேல் இறைவனால் தூண்டப்பட்டு பெத்லெகேமுக்கு செல்கிறார். அங்கே ஜெசே என்று சொல்லப்படுகிறவருடைய குடும்பத்திற்கு சென்று அவர்களுடைய பிள்ளைகள் அனைவரையுமே பார்த்து கடைசியில் ஆடு மேய்ப்பவராகவும் மெல்லிய தேகம் உடையவராகவும்
கடைசி பிள்ளையுமாக இருந்த தாவீதை கண்டு அவரை அபிஷேகம் செய்து வைக்கிறார். இஸ்ரேல் தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அரசனாகவும் இஸ்ரேல் தேசத்தினுடைய 2வது அரசராகவும் அருட்பொழிவு செய்து ஆண்டவருக்காக அவரை அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறார் இறைவாக்கினர் சாமுவேல். இந்த 2 நிகழ்வுகளிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்பது, இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய உருவத்தை அல்ல, அல்லது நம்முடைய குடும்ப பின்னணி அல்ல, அல்லது நம்மிடம் இருக்கிற வசதிகளை அல்ல, அல்லது நம்மிடம் இருக்கிற நிலபுலன்களை அல்ல, அல்லது நம்மிடம் இருக்கிற திறமைகளை அல்ல, அல்லது மற்றவர்கள் நம்மிடம் பார்க்கிற குறைகளை அல்ல என்பதைத்தான் இன்றைக்கு முதல் செய்தியாக இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய பார்வையில் நீங்களும் நானும் புனிதமானவர்கள், மேன்மையானவர்கள், அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே இந்த உலகம், சொந்தங்கள், நண்பர்கள், அல்லது நம் மீது வெறுப்பு கொண்டிருப்பவர்கள், இவர்கள் நமக்காக வைத்திருக்கிற அந்த முற்சார்பு எண்ணங்களை மறந்தவர்களாய், இறைவன் பார்வையில் நான் மேன்மையானவன், இறைவன் பார்வையில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், இறைவன் பார்வையில் நான் அர்ச்சிக்கப்பட்டவன் என்கிற எண்ணத்தோடு இறைவன் நமக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள இன்றைக்கு நம்ம முடிவெடுப்போம். 2வது ஒரு செய்தியாக, எப்படி பிலிப்பு திருத்தூதர் பர்த்தலேமியுவை ஆண்டவரிடத்தில் அழைத்து வந்தாரோ, ஒரு சின்ன இன்விடேஷன், ஒரு சின்ன அழைப்பு, வந்து பாரும் அப்படி என்று அவர் சந்தேகத்தோடு இருந்தாலும் அல்லது முற்சார்பு எண்ணங்களோடு இருந்தாலும் பர்த்தலேமியுவை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறார். பர்த்தலேமியு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு காரணமாக அமைகிறார். அன்புமிக்கவர்களே, நாம் பணி செய்கிற இடங்கள், வாழுகிற இடங்கள், எல்லா இடங்களிலும் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு அழகான பணியை மேற்கொள்ளத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மனதிடனோடு இயேசு உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், இயேசு உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை மட்டுமே நம்ம மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டால் போதும். மற்றவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பதை தூய ஆவியார் முடிவு செய்வார். ஆனால் மனதிடனோடு, மகிழ்ச்சியோடு, விசுவாசத்தோடு இயேசுவை பற்றி நாம் மற்றவரிடத்தில் பேச, இயேசுவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த இன்றே முடிவெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.